இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமாமா சொல்லுமா. நேரம் ஆயிட்டே இருக்கு, சொக்க பனையை கொளுத்தலாமே. கொஞ்சம் பொறுமையா இருமா. கார்த்திக் தம்பியை தானே இதுக்கு நெருப்பு வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அவர் ஏதோ வெளியே போயிருக்காராம், வந்துருவாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோமே. அவர் இல்லனா இன்னைக்கு நம்ம கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சிருக்கவே முடியாது. அதுக்கு நன்றி கடனா கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறதுல தப்பே இல்ல. அவர் வரட்டும், அப்புறம் இந்த சடங்கு செஞ்சுக்கலாம். அம்மா மீனாட்சி, அவங்க உங்க வீட்டுக்கு தானே விருந்தாளியா வந்தாங்க. ஆமா. அந்த தம்பி எங்க போயிருக்காருமா? அவரு இங்க பக்கத்துல தான் போயிருக்காரு, வந்துருவாரு. சரிம்மா சரிம்மா. ரேவதி அந்த முத்து பண்ணி தான் ஏதாவது பண்ணிருப்பான். நமக்கு உதவி செய்ய போய் அவங்க பிரச்சனையில் மாட்டிக்கிட்டது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரேவதிக்கு எதுவும் ஆயிருக்காதுங்க. கண்டிப்பா அவளோட புருஷன் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு பாருங்க. நீ சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷம்தான். கண்டிப்பா நடக்கும் பாருங்க. அந்த கடவுள் கைவிடவே மாட்டாரு. மாப்பிள அந்த பக்கமும் இல்ல, ஊர் ஃபுல்லா தேடியாச்சு, சிஸ்டர் எங்கேயுமே காணமே மாப்பிள. எனக்கு என்னமோ அந்த முத்து பாண்டி தான் சிஸ்டரை எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருப்பானோன்னு தோணுது. ஆனா வீட்டுல போய் கேட்டப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சான். மாப்பிள நாம தான் மாப்பிள தப்பு பண்ணிட்டோம். அவனை 4 சாத்து சாத்தி இருந்தா எல்லா உண்மையும் கக்கியிருப்பான். இப்ப என்ன மாப்பிள பண்றது? சரி bro. இந்த மனுஷன் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்காரு. ஒரு பொண்ணை உயிரோட கொளுத்துறது எவ்வளவு பெரிய பாவம். அதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. எப்படியாவது அந்த தம்பியை பார்த்து உண்மையை சொல்லி அந்த பொண்ணை காப்பாத்தியே ஆகணும். சொல்லுங்கண்ணே. டேய், அந்த கார்த்திக் அவன் பொண்டாட்டி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அவன் சொக்க பண கொளுத்துற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். அப்படியா? ஆமா. எக்காரணத்தை கொண்டும் அவன் அங்க வரக்கூடாது. நீ நம்ம பசங்க எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரு. அவனை வர்ற வழியிலே தூக்கணும், புரியுதா? சரிண்ணே, இதோ இப்பவே சொல்லிடுறேண்ணே. உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? அந்த பயல் அந்த ஏரியாக்குள்ளே வரவிடக்கூடாது. போங்கடா. வாடா. எப்படி வீட்டுக்குள்ள இருந்தவன் நமக்கு தெரியாம வெளியில போனா? எல்லாம் போச்சு. இப்படி பண்ணிட்டாளே. ஏங்க, ஒரு ஆள்
ஆளுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? அவர் வர்றப்போ வரட்டும். நாம இந்த சம்பிரதாயத்தை செய்வோம். ஊர்ல யாராவது பெரியவங்க சொக்க பணிக்கு நெருப்பு வைங்க. தீப்பந்தத்தை ரெடி பண்ணுங்க. இல்ல ஆமா, அந்த தம்பி வர லேட் ஆகுது. நாமளே சொக்க பனைய கொளுத்துறதுதான் சரி. ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா கார்த்தி வந்துருவாரு. அவர் வந்து நெருப்பு வைக்கட்டும். கொஞ்ச நேரம் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? ஒரு லிமிட் இல்லையா அதுக்கெல்லாம்? இது சாமி காரியம். நாம சாமிக்காக காத்திருக்கலாம். சாமி நமக்காக காத்திருக்க கூடாது. ஐயா இவ்ளோ நேரம் காத்திருந்தோம். இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோமே, அதுக்குள்ள அவர் கண்டிப்பா வந்துருவாரு. நாம ஒரு விஷயத்த செய்ய சொல்லிட்டு நாமளே அதை மீறது சரியில்லைல்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. இருந்தாலும் நல்ல நேரம் போயிட்டு இருக்கலாமா? வந்துருவாருங்க ஐயா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். சரிம்மா, இன்னொரு 2 நிமிஷம் பார்ப்போம். இல்லனா நாமளே சொக்கப்பனைக்கு நெருப்பு வச்சிருவோம். ஆ, என்ன இன்னும் கார்த்திக் காணோம்? ரேவதி கிடைச்சாலா இல்லையான்னு தெரியலையே. அவர் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருங்களேன். நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணலாம் தான் பார்த்தேன். சிக்னல் இங்க சுத்தமா இல்ல. அதான் என்ன பண்றது ஒன்றும் புரியல. கடவுளே, கார்த்தி எப்படியாவது ரேவதியை மீட்டு கூட்டிட்டு வரணும். அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ தான் அவளை காப்பாத்தணும். கார்த்திக் என்ன ஆனாருன்னே தெரியல. ரேவதியும் கிடைச்சாங்களான்னு தெரியல. இங்க ஜனங்க வேற ரொம்ப அவசரப்படுறாங்க. நம்ம கையில எதுவுமே இல்ல. இனிமே நடக்கிறது நடக்கட்டும். என்னப்பா சொக்கப்பனைக்கு நெருப்பு வச்சிடலாங்களா? வச்சிடலாம்.